அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன இதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயரம் கம்மியாக உள்ளவர்களுக்கான சிறந்த ஒரு 10 பைக்கை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். உங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கணுமா? வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அந்த ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் என்ன வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். பல பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, நான் உயரம் கம்மியாக இருப்பேன், எனக்கு எந்த பைக் செட் ஆகும், அதாவது ஹைட் கம்மி, எந்த பைக் செட் ஆகும் அப்படின்ற மாதிரி பல பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அவங்களுக்கான ஒரு வீடியோ இது அப்படின்னே சொல்லலாம். முதல்ல ஒரு உயரம் கம்மியானவங்க ஒரு பைக் வாங்க போகிறாங்க அப்படின்னா எதை செக் பண்ணாங்க அப்படின்னா சீட் ஹைட் அப்படின்ற ஒரு விஷயத்தை செக் பண்ணுவாங்க. சீட் ஹைட் என்ன அப்படின்னா நம்ம தரையிலேருந்து சீட் வரைய ஒரு ஹைட்டை தான் சீட் ஹைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா வெயிட். இந்த வெயிட்டும் செக் பண்ணுவாங்க, நம்மளால் அந்த பைக்கை ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி வெயிட்டையும் செக் பண்ணுவாங்க. அடுத்து என்ன செக் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீட்டோட ஷேப். இந்த சீட்டோட ஷேப் எது செக் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு பைக்கை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதை டாப் வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், சீட்டு ஸ்ட்ரைட்டாக போகாது, ஸ்ட்ரைட் லைனில் போகாது. அந்த சீட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரையாங்கல் ஷேப்பில் போகிற மாதிரி நேராக போகும். அதே மாதிரி சைடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மடங்கி இருக்கும். அது எதுக்கு அப்படின்னா நீங்கள் உட்காந்துனே நீங்கள் கரெக்டாக உட்காந்து கம்ஃபர்டபுளாக உட்காந்தது மட்டும் இல்லாமல் உங்கள் கால் ஈஸியாக தரையை எட்டுற மாதிரி இருக்கும். இதுக்கு தான் இந்த நேரோ ஷேப் கொடுத்துருப்பாங்க. இதே சில பைக்கில் பார்த்தீங்கன்னா சீட் ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கும். அப்படி ஃப்ளாட்டாக இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம காலை கொஞ்சம் அகட்டி தான் உட்கார மாதிரி இருக்கும். அப்படி அகட்டி உட்காரும்போது என்ன நம்ம கால் ஈஸியாக தரையை எட்டாது. அப்போ நம்ம கஷ்டப்பட்டு தான் நம்ம அந்த வண்டியை பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது மாதிரிலாம் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப செக் பண்ணுவாங்க. அந்த வரிசையில் ஒரு 10 பைக்கு பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதில் முதல் பைக் என்ன பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ். இந்த பைக்கை பற்றி பார்க்குறோம். இந்த பைக்கோட சிசி பார்த்தீங்கன்னா 97.22 சிசி வருது. இதோட வெயிட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 180 கிலோகிராம் இந்த பைக்கோட வெயிட் வருது. அடுத்து சீட் ஹைட் அப்படின்னு பார்க்கும்போது 785 mm இந்த பைக்கோட சீட் ஹைட் வருது. அடுத்த மைலேஜ் எவ்வளோ தரும் இந்த பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70 km/லிட்டர் அப்படின்ற மாதிரி ஹீரோ தரப்புலன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம எவ்வளோ எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கண்டிப்பாக 60 to 65 வரையும் கண்டிப்பாக அந்த ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் அப்படின்ற பைக்கில் எதிர்பார்க்கலாம். அடுத்து இது என்னென்ன வேரியண்ட்டில் அவைலபிள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 வேரியண்ட்டில் இந்த பைக் அவைலபிளாக இருக்குது. என்னென்ன வேரியண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிக் ஸ்டார்டர், ட்ரம் பிரேக், ஸ்போக் ஸ்டீல், அப்புறம் கிக் ஸ்டார்டர், ட்ரம் பிரேக், அலைவில், அப்புறம் செல்ஃப் ஸ்டார்டர், ட்ரம் பிரேக், அலைவில் அப்படின்ற 3 வேரியண்ட்டில் இந்த பைக் அவைலபிளாக இருக்குது. இதோட விலை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னோட ஆன் ரோட் ப்ரைஸ் 53,000 57,000 வரையும் வருது. அடுத்து நம்ம ரெண்டாவதாக எந்த பைக்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் ஸ்போர்ட்ஸ். இந்த பைக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பைக்கை பற்றி பார்த்தோம்னா இதோட இன்ஜின் 99.7 சிசி கொடுத்துருக்காங்க. இதோட வெயிட் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 108 கிலோகிராம் இந்த பைக்கோட வெயிட் வருது. அடுத்து சீட் ஹைட் அப்படின்னு செக் பண்ணும்போது 790 mm இதோட சீட் ஹைட் வருது. அடுத்து மைலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது 95 km/லிட்டர் அப்படின்ற மாதிரி டிவிஎஸ் தரப்புலாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம எவ்வளோ எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75-80 வரையும் மைலேஜ் எதிர்பார்க்கலாம். அடுத்து என்னென்ன வேரியன்ட்ல அவைலபிள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பைக் 3 வேரியன்ட்ல அவைலபிள் இருக்குது. கிக் ஸ்டார்டர், ட்ரம் பிரேக், ஸ்போக் ஸ்டீல், அப்புறம் கிக் ஸ்டார்டர், ட்ரம் பிரேக், அலைவில், அப்புறம் செல்ஃப் ஸ்டார்டர், ட்ரம் பிரேக், அலைவில் அப்படின்ற 3 வேரியன்ட்ல இது அவைலபிள் இருக்குது. இதோட விலை எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையோட ஆன் ரோட் ப்ரைஸ்க்கு 42,000 ஆரம்பிச்சு 52,000 வரையும் கூட இந்த பைக்கோட ப்ரைஸ் வருது. அடுத்து நம்ம மூணாவது எந்த பைக்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் விக்டர். இந்த பைக்கை பற்றி பார்த்தோம் அப்படின்னா இந்த பைக்கில் 180.7 சிசி கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த பைக்கோட வெயிட் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 112 கிலோகிராம் இந்த பைக்கோட வெயிட் வருது. அடுத்து சீட் ஹைட் அப்படின்னு செக் பண்ணும்போது 785 mm இந்த பைக்கோட சீட் ஹைட் வருது. அடுத்து மைலேஜ் அப்படின்னு செக் பண்ணோம்னா 76 km/லிட்டர் அப்படின்ற மாதிரி டிவிஎஸ் தரப்புலன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம எவ்வளோ எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 65-70 வரையும் கூட நம்ம இதோட மைலேஜ் எதிர்பார்க்கலாம். அடுத்து இதோட வேரியண்ட் என்னென்ன வேரியண்ட் அவைலபிள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 வேரியண்ட் அவைலபிள் இருக்குது. முதல் வேரியண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வீலையுமே ட்ரம் பிரேக், 2 வீலையும் ட்ரம் பிரேக் வச்ச மாதிரி ஒரு வேரியண்ட் அவைலபிள் இருக்குது. இன்னொரு வேரியண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்க் மற்றும் ட்ரம், அதாவது ஃப்ரண்ட் வீலில் டிஸ்க் பிரேக், அப்புறம் பிரார் வீலில் ட்ரம் பிரேக் வச்ச மாதிரி வேரியண்ட் இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ப்ரீமியம்னா ஒன்றும் இல்லை, 2 வீலையுமே டிஸ்க் வச்சு கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ் நார்மல் பைக்கோட அதாவது டிஸ்க் ட்ரம் இருக்கிறதோட இந்த ப்ரீமியம் பைக்கில் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இதோட விலை எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னோட ஆன் ரோட் ப்ரைஸ்க்கு 57,000 62,000 வரையும் கூட அந்த விலை வருது. அடுத்து நம்ம நாலாவது எந்த பைக்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ பேஷன் ப்ரோ. இந்த பைக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பைக்கை பற்றி பார்த்தோம்னா இதில் 97.2 சிசி இன்ஜின் சிசி கொடுத்துருவோம். இதோட வெயிட் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 112 கிலோகிராம் இந்த பைக்கோட வெயிட் வருது. அடுத்து இதோட சீட் ஹைட் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 795 mm இதோட சீட் ஹைட் வருது. இதோட மைலேஜ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ தரப்பு எவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 84 km/லிட்டர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் நம்ம எவ்வளோ எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 75-80 வரையும் கண்டிப்பாக அதோட மைலேஜ் எதிர்பார்க்கலாம். அடுத்து இது என்னென்ன வேரியண்ட்ல அவைலபிள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் ட்ரம் ஸ்போக் ஸ்டீல், இது ஒரு வேரியண்ட் அவைலபிள் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஸ்டார்டர், ட்ரம் பிரேக், அலைவில், இது ஒரு வேரியண்ட் அவைலபிள் இருக்குது. மூணாவது எந்த வேரியண்ட் அவைலபிள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஸ்டார்டர் டிஸ்க் அலை, அதாவது ஃப்ரண்ட் வீலில் டிஸ்க், ரேர் வீலில் ட்ரம், இது 3வது வேரியண்ட். ஆக மொத்தம் இதில் 3 வேரியண்ட்ல இந்த பைக் அவைலபிள் இருக்குது. இதோட ப்ரைஸ் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையோட ஆன் ரோட் ப்ரைஸ்க்கு 55,000 58,000 வரையும் கூட இதோட விலை வருது. அடுத்து நம்ம அஞ்சாவது எந்த பைக்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகேந்திரா சென்டிரோ.
இந்த பைக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பைக்கை பற்றி பார்த்தோம்னா இதில் வந்து 106.7 சிசி வந்து கொடுத்துருக்காங்க இன்ஜின் சிசி. இது வெயிட் வந்து எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 126 கிலோகிராம் வந்து இந்த பைக்கோட வெயிட் வருது. இதோட சீட் ஹைட் வந்து எவ்வளோ வருது அப்படின்னு 800 வந்து இதோட சீட் ஹைட் வருது. இதோட மைலேஜ் வந்து பார்த்தோம்னா 85 km/லிட்டர் அப்படின்ற மாதிரி வந்து இந்த மகேந்திர தரப்புல சொல்கிறாங்க. ஆனால் வந்து நம்ம எவ்வளோ எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70லேருந்து 75 வரைக்கும் கண்டிப்பாக அந்த பைக்கு வந்து மைலேஜ் எதிர்பார்க்கலாம். இது வந்து என்ன வேரியன்ட் அவைலபிள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 2 வேரியன்ட் அவைலபிள் இருக்குது. அதாவது ட்ரம் டிஸ்க், அதாவது 2 வீலையும் ட்ரம் இல்லைனா வந்து ஒரு வீல டிஸ்க், ரேர் வீல் வந்து ட்ரம் அப்படின்ற மாதிரி 2 வேரியன்ட் அவைலபிள் இருக்குது. இது வந்து எவ்வளோ விலை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 54,000 57,000 வரையும் சென்னையோட ஆன் ரோட் ப்ரைஸ்க்கு வந்து இதோட வந்து விலை வருது. ஆறாவது வந்து நம்ம எந்த பைக்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோண்டா யூனிகார்ன் 150 இந்த பைக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பைக்கை பற்றி பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து 149.2 சிசி வந்து கொடுத்துருக்காங்க. இதோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 145 கிலோகிராம் வந்து இந்த பைக்கோட வெயிட் வருது. அடுத்து சீட் ஹைட் அப்படின்னு பார்க்கும்போது வந்து 785 வந்து இதோட சீட் ஹைட் வருது. இதோட மைலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து 65 km/லிட்டர் அப்படின்ற மாதிரி ஹோண்டா தரப்புன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம எவ்வளோ எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50லேருந்து 55 வரையும் இதோட மைலேஜ் வந்து கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அடுத்து வந்து என்ன வேரியன்ட் அவைலபிள் இருக்குது பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் வேரியன்ட் மட்டும் தான் அவைலபிள் இருக்குது. இதில் வந்து ஃப்ரண்ட் வீல் வந்து டிஸ்க், ரேர் வீல் வந்து ட்ரம் அப்படின்ற மாதிரி ஒரே ஒரு வேரியன்ட்ல மட்டும் தான் இந்த பைக் வந்து அவைலபிள் இருக்குது. இதோட விலை வந்து எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 85,000 வந்து சென்னையோட ஆன் ரோட் ப்ரைஸ்க்கு வந்து இதோட விலை வந்து வருது. அடுத்து நம்ம ஏழாவது வந்து எந்த பைக்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுசுகி ஜிக்ஸர் இந்த பைக்கை பற்றி பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து 154.9 சிசி வந்து இன்ஜின் சிசி கொடுத்துருக்காங்க. இதோட வெயிட் வந்து எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 135 கிலோகிராம் வந்து இந்த பைக்கோட வெயிட் வருது. இதோட சீட் ஹைட் அப்படின்னு பார்க்கும்போது வந்து 780 வந்து இதோட சீட் ஹைட் வருது. இதோட மைலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 64 km/லிட்டர் அப்படின்ற மாதிரி சுசுகி தரப்புல சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம எவ்வளோ எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைலேஜ் வந்து கண்டிப்பாக வந்து 50 52 வரையும் அதோட மைலேஜ் வந்து கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். இது வந்து என்னென்ன வேரியன்ட் அவைலபிள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 3 வேரியன்ட் அவைலபிள் இருக்குது. ஒரு வேரியன்ட் என்னன்னா ரேர் ட்ரம் ஃப்ரண்ட் டிஸ்க் அப்படின்ற மாதிரி ஒரு வேரியன்ட். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2 வீலையுமே வந்து டிஸ்க் வச்ச மாதிரி ஒரு வேரியன்ட். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேட் ஃபேப்ரான் ஆரஞ்சு பிளாக் அப்படின்ற இன்னொரு வேரியன்ட்லேயும் வந்து இந்த பைக் வந்து அவைலபிள் இருக்குது. இதோட விலை வந்து எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையோட ஆன் ரோட் ப்ரைஸ்க்கு வந்து 86,000 வந்து 91,000 வரையும் வருது. அடுத்து நம்ம எட்டாவது வந்து எந்த பைக்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Yamaha FZ SFI அப்படின்ற ஒரு பைக்கை பற்றி பார்க்க போகிறோம். இந்த பைக்கை பற்றி பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து 149 சிசி வந்து இன்ஜின் சிசி கொடுத்துருக்காங்க. இதோட வெயிட் வந்து எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 132 கிலோகிராம் வந்து இந்த பைக்கோட வெயிட் வருது. இதோட சீட் ஹைட் வந்து எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 790 வந்து இதோட சீட் ஹைட் வருது. அடுத்தது மைலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து 45 km/லிட்டர் அப்படின்ற மாதிரி வந்து Yamaha தரப்புன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து நம்ம எவ்வளோ எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35லேருந்து 40 வரையும் இதோட மைலேஜ் வந்து கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். இது வந்து என்னென்ன வேரியன்ட் அவைலபிள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வேரியன்ட் அவைலபிள் இருக்குது. ஒன்று வந்து ட்ரம் டிஸ்க், அதாவது ஃப்ரண்ட் வீலில் வந்து டிஸ்க், ரேர் வீலில் வந்து ட்ரம் அப்படின்ற மாதிரி ஒரு வேரியன்ட். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்க் 2 வீலையுமே வந்து டிஸ்க் வச்ச மாதிரி வந்து ஒரு வேரியன்ட்ல வந்து அவைலபிள் இருக்குது. அடுத்து இதோட விலை வந்து எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையோட ஆன் ரோட் ப்ரைஸ்க்கு வந்து 91,000 98,000 வரையும் இதோட சென்னையோட ஆன் ரோட் ப்ரைஸ்க்கு இதோட விலை வந்து வருது. அடுத்து 9வது வந்து நம்ம எந்த பைக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பஜாஜ் அவெஞ்சர் 150 இந்த பைக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பைக்கை பற்றி பார்த்தோம்னா வந்து 150 சிசி வந்து இன்ஜின் சிசி கொடுத்துருக்காங்க. இதோட வெயிட் வந்து எவ்வளோ வருது அப்படின்னா 148 கிலோகிராம் வந்து இந்த பைக்கோட வெயிட் வருது. இதோட சீட் ஹைட் அப்படின்னு பார்க்கும்போது வந்து 725 வந்து இதோட சீட் ஹைட் வருது. இது அடுத்து இதோட மைலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 km/லிட்டர் அப்படின்ற மாதிரி வந்து பஜாஜ் தரப்பு சொல்கிறாங்க. ஆனால் வந்து நம்ம எவ்வளோ எதிர்பார்க்கலாம் 35 km வரையும் நம்ம மைலேஜ் வந்து இந்த பைக்கில் எதிர்பார்க்கலாம். அடுத்து என்னென்ன வேரியன்ட் அவைலபிள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்டாண்டர்ட் வேரியன்ட் மட்டும் தான். ஃப்ரண்ட் வீலில் டிஸ்க், ரேர் வீலில் வந்து ட்ரம் அப்படின்ற ஒரு வேரியன்ட்ல மட்டும் தான் இந்த பைக் வந்து அவைலபிள் இருக்குது. அடுத்து இதோட விலை வந்து எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையோட ஆன் ரோட் ப்ரைஸ்க்கு வந்து 90,000 வருது. அடுத்து நம்ம 10வது வந்து எந்த பைக்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டிவிஎஸ் அப்பாச்சி 160 இந்த பைக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பைக்கை பற்றி பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து 159.7 சிசி கொடுத்துருக்காங்க. இதோட வெயிட் வந்து எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 137 கிலோகிராம் வந்து இந்த பைக்கோட வெயிட் வருது. இதோட சீட் ஹைட் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து 790 வந்து இதோட சீட் ஹைட் வருது. இதோட மைலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து 48 km/லிட்டர் அப்படின்ற மாதிரி வந்து டிவிஎஸ் தரப்புன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து நம்ம எவ்வளோ எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 35லேருந்து 42 வரையும் கூட எதிர்பார்க்கலாம். அடுத்து இதோட வேரியன்ட் வந்து என்னென்ன வேரியன்ட் அவைலபிள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 3 வேரியன்ட் அவைலபிள் இருக்குது. என்னென்ன வேரியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட்னா வந்து ஃப்ரண்ட் வீலில் வந்து டிஸ்க், ரேர் வீலில் வந்து ட்ரம் அப்படின்ற மாதிரி ஒரு வேரியன்ட். அடுத்து வந்து டியூல் டிஸ்க் 2 வீலையுமே வந்து டிஸ்க் வச்ச மாதிரி ஒரு வேரியன்ட். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மேட்ரட் அப்படின்ற 3வது வேரியன்ட்லேயே வந்து இந்த டிவிஎஸ் அப்பாச்சி 160 வந்து அவைலபிள் இருக்குது. அடுத்து இதோட வந்து விலை வந்து எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னோட ஆன் ரோட் ப்ரைஸ்க்கு வந்து 83,000 வந்து 90,000 வரையும் இதோட விலை வந்து வருது. உங்களுக்கு இந்த தகவல் வந்து ஒரு பயனுள்ள தகவலாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதே மாதிரி வந்து பல தகவல்கள் நம்ம தமிழ் மொழியில் தெரிஞ்சுமா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.